எல்லாருக்கும் ஜெயா பச்சனை பத்தி நல்லா தெரியும். இப்படி மீடியா கிட்ட வந்தாவே போ அப்படின்னு துரத்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதை வச்சு நிறைய பேர் மீன் போடுறாங்க. ஆனா ஜெயா பச்சன் ஏன் இப்படி உண்மையா இருக்கிறாங்கோ, அதுக்கப்புறம் இந்த மீடியா கிட்ட மட்டும் ஏன் கடுமையா நடந்துக்கிறீங்க அப்படின்னு சமீபத்துல இன்டர்வியூல கேட்டப்ப அவங்க ஒரு பதில் சொன்னாங்க. அது கேட்கும் போது உண்மைதான், நீங்க பேசுறதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, இது போன்ற பல பாலிவுட் நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா எங்க ரெட் டேப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஜெயா பச்சனை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ரூடு தான். எப்ப பாரு வருவாங்க, யாராவது திட்டிக்கிட்டே இருப்பாங்க. போட்டோ எடுக்க வந்தா கூட அவங்களுக்கு கூட மூஞ்சி குளிக்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து கஜோல் எல்லாம் வந்தா வந்து அப்படியே இழிச்சு பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி பாலிவுட் ரசிகர்கள்லாம் சொல்றாங்க. ஆனா இதற்கு பின்னாடி ஒரு ஃபேக்ட் என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்காங்க, அமிதாப் பச்சன் ஜெயா பச்சனை என்னைக்குமே காதலிக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா இவங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து கேட்கும் போது என்னைக்காவது நீங்க ரொமான்டிக்கா ஜெயா பச்சனோட இருந்திருக்கீங்களா அமிதாப் அப்படின்னு கேட்டப்ப அவர் யோசிச்சுட்டு ஏன் கூட இருந்தது இல்லை அவரு அப்படிங்கிற மாதிரி ஜெயா பச்சன் சொல்லுவாங்க. Is he romantic? No. Not with me. Started trouble. ஸோ அந்த இடத்துல பார்க்கும்போது இவ்வளோ ஸ்வீட்டா இருந்த ஜெயா பச்சன் ஒருவேளை அமிதாபோட எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர், அதாவது வேற யாரு கூட தொடர்புல இருந்தனாலதான் இப்படி மாறிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வைக்கப்படுது. ஆனா இன்னைக்கு ஜெயா பச்சன் என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கறது தான் நம்ம டாபிக். ஸோ ஜெயா பச்சன் வந்து சமீபத்தில் ஒரு இன்டர்வியூல வந்து ஆங்கர் கேட்கறாங்க, இந்த மாதிரி ஏன் மேடம் உங்களுக்கு மீடியாவை பிடிக்கவே மாட்டேங்குது, நீங்க ஒரு ஸ்டார், உங்களை போட்டோ எடுக்கிறாங்க, எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும்ல அப்படின்னு கேட்டப்ப உடனே நிறுத்திட்டு நான் ஸ்டார் தான், நான் இல்லைன்னு சொல்லல. இப்போ எங்க அப்பா கூட ஜேர்னலிஸ்ட் தான், அவர் மேல எனக்கு ஒரு பெரிய மரியாதை இருந்துச்சுங்க. அவர் மேல எனக்கு எப்படி சொல்றது, அவங்க மேல பார்த்து தான் எனக்கு மீடியானாவே இப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே கிடைச்சது. ஆனா இப்ப அதே மாதிரிதான் மீடியா இருக்கா அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கறாங்க. ஒரு கேமராவை தூக்கிட்டு ஒரு ஐபோனை வாங்கிட்டு அப்படியே மூஞ்சி கிட்ட வைக்கிறாங்க, விட்டா வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க, விட்டா பெட்ரூம்குள்ளே வந்துடுறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு, அந்த லிமிட்டை தாண்டி வராங்க. அதுதான் வந்து எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்போ எனக்கு பிடிச்சா நான் போட்டோக்கு போஸ்ட் கொடுக்க போறேன், பிடிக்கலன்னா நான் வரமாட்டேன். நான் வந்தாவே வந்து ஒரு மாதிரி கலாச்சி பேசுறது, இல்லைன்னா வந்து நான் முகம் குளிக்கும் போது இப்படி நிறைய தடவை நான் சிரிச்சுட்டு தான் இருப்பேன். ஆனா கரெக்டா நான் கோவமா இருக்கும்போது அந்த போட்டோ பிடிச்சி வந்து போடுறது. எனக்கு தெரியும், என்னோட அசிஸ்டன்ட் கூட சொன்னாங்க சோசியல் மீடியால நான் தான் ரொம்ப ஹேட்டடான ஆன்டியாமே, எனக்கு எல்லாம் தெரியும், ஆனா எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே கவலை இல்லை, என்ன வேணாலும் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்வியூ முடிகிறாங்க. But my relationship with paparazzi is zero. Who are these people? You think you can be like a chuha, get into somebody's house with a mobile camera? இந்த இன்டர்வியூ வந்ததுக்கு அப்புறம் மீடியால இருக்கிற பல பேர் கொந்தளிச்சு, என்ன நீங்க ஒரு ஸ்டார்னு உங்களுக்கு மரியாதை கொடுத்தா என்னமோ பேசிட்டே இருக்கீங்களே, இனிமே யாரும் ஜெயா பச்சனை போட்டோ பிடிக்க கூடாது, அவங்க போட்டோ எடுத்து சோசியல் மீடியால போடக்கூடாது, அவங்கள வச்சு எந்த வியூஸும் வந்து உங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு ஜெயா பச்சன் வந்து மறைமுகமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம், தயவு செஞ்சு வரவே வராதிங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ஜெயா பச்சனை வந்து நிறைய பேர் கலாச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த கருத்துக்கு அப்புறம் நிஜமாவே ஜெயா பச்சனை இப்ப ஆதரிக்கிறாங்க. ரீசன் என்னன்னா, சமந்தா ஜிம் போயிட்டு வராங்கன்னா அங்க கேமரா எடுத்து வைப்பாங்க, சும்மா எங்கேயாவது ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு ஒரு ஒய்ஃபோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு வராங்கன்னா அங்க கேமரா தூக்கிட்டு வருவாங்க, சும்மா ரோட்ல நடந்து போனா கேமரா தூக்கிட்டு வருவாங்க. இங்கேயாவது கொஞ்சமாவது ஃப்ரீடம் இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல ஆக்டர்ஸ்க்கு. ஆனா அங்க வந்து சுத்தமா அப்படி கிடையவே கிடையாது. எங்கேயாவது ஒண்ணு பார்த்துட்டா போதும் நேரா அந்த போன் எடுத்துட்டு போய் நீட்டுறது. சோ இவங்களும் மனிதர்கள் தான், இவங்களை வந்து பல பேர் ஸ்டார் மாதிரி பாக்குறாங்க. இங்க பெரும்பாலும் வந்து பெரிய நடிகர்களுக்கு தான் அந்த ஆதரவு கொடுப்பாங்களே தவிர கொஞ்சம் மாடரேட்டான நடிகர்களை வந்து ஒரு சாதாரண மனிதர்கள் மாதிரி பாக்குற கல்ச்சர் இங்க இருந்துட்டு தான் இருக்கு. பட் அங்க சின்னதா ஒரு படம் நடிச்சா கூட ஒரு பெரிய ஸ்டாரு, அப்படியே கடவுள் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அதனால எங்க போனாலும் தூக்கிட்டு சுத்துறதுனால இவங்களுக்கு பிரைவசின்றது ஒன்னே இருக்கிறது இல்லை. அதனாலதான் விராட் கோலி, அனுஷ்கா சர்மா ஃபாரின் போனதே அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல சொல்றாங்க. ஸோ ஜெயா பச்சன் சொன்னது கரெக்ட் தான், பட் ஜெயா பச்சனோட பிஹேவியர் கொஞ்சம் தப்பு தான். ஸோ அதுவா அப்படின்னு என்னால முடிவு பண்ண முடியலங்க. ஸோ நீங்க என்ன முடிவு பண்றீங்க, நிஜமாவே அவங்க சொன்ன கருத்து உங்களுக்கு ஓகே தானா அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. அப்புறம் மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிட்டு போயிடுங்க.